Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்லைம் தான் வந்து செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு ஸ்லைம் வந்து செஞ்சிருக்கோம். நல்லா வந்து வரவல இந்த ஸ்லைம் வந்து வரதா வரலையான்னு பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைப் தான் வந்து சொல்லிருந்தாங்க. எப்படி வருதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக பாத்தீங்கன்னா கில்டர் வந்து எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஏரியல் பாக்கெட், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெவிகால், பவுல், தண்ணி ஒரு கிளாஸ்ல வந்து எடுத்துர்க்கேன். இது எல்லாத்தையும் வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஆக்டிவேட்டர் வந்து செய்ய போறோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சால்ட் உப்பு வந்து 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துர்க்கேன். அந்த 1/2 ஸ்பூனை வந்து அந்த கிளாஸ்க்குள்ள வந்து போட்டுடலாம். அதுக்கு அப்புறம் 4 ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அதில் ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கரைஞ்ச உடனே 1 ஸ்பூன் வந்து நம்ம ஏரியல் வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 ஸ்பூன் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏரியல் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுடலாம். இந்த 1 ஸ்பூன் ஏரியலையும் நல்லா போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா எல்லாமே வந்து கரைஞ்சி நமக்கு வந்து தண்ணியாக வந்து வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது ஓரமாக வச்சுட்டு அந்த எம்டி பவுல் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஃபெவிகால் வந்து எடுத்துக்கலாம். ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வரைக்கும் செஞ்ச ஸ்லைம்லாம் வந்து ஒழுங்காக வரல. அதனால் கொஞ்சமாக வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்காக வந்து 10 ரூபாயில் வாங்கியிருக்கிற அந்த ஃபெவிகால் வந்து அதில் வந்து ஊற்றி நம்ம வந்து இந்த ஆக்டிவேட்டர் வந்து அதில் வந்து ஊற்ற போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ வந்து அதில் ஊற்றிக்கு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணதுனால ஸ்லைமை கடைசியில் வந்து ஒழுங்காக வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்காம ஒரே அடியாக 1 ஸ்பூன் வந்து சேர்த்ததுனால ஓரளவுக்கு வந்து ஸ்லைம் வந்து வந்துச்சு. வராமலாம் இல்லை, ஆனால் ஸ்லைம் வந்து வந்துச்சு. இது வரைக்கும் நம்ம செஞ்ச வீடியோவில் வந்து ஸ்லைம் வரலை, ஆனால் இப்போ வந்து ஸ்லைம் வந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் சொல்லி நிறைய தண்ணி ஊற்றி ஸ்லைமையாக வந்து கெடுத்துட்டேன். ஒழுங்காகவே வந்து வராமல் ஆக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைம் வந்து அழகாக வந்துருச்சு. எவ்வளோ அழகாக வந்து ஒயிட்டாக வந்து எப்படி வந்து வந்திருக்கு பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம செஞ்ச வீடியோவோட இப்போ இந்த ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்லைம் வந்து நான் என்ன பண்ணிட்டு வந்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் வந்து இருக்கா. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்லைமே வந்து நான் உடச்சி நல்லாவே வந்து வராமல் பண்ணிட்டேன். எப்பவுமே நம்ம செஞ்ச ஸ்லைமில் வந்து எப்படி இருக்கும், தனியாக உதிரியாக வந்து வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேருங்க. ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றினாலும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம ஃபெவிகால் வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு செய்கிறனால இதுமாதிரி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறதுனால ஒழுங்காக வந்து வரல. இப்போ பார்த்திங்கன்னா உதிரியாக வந்து வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. சரி, பெயிண்ட்டும் கில்டரும் போட்டால் சரி ஆகிடும்னு நினச்சி நான் வந்து அதெல்லாம் வந்து கலந்து பார்த்தேன். கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைம் வந்து வீணாக போயிடுச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸ்லைம் வந்து கண்டிப்பாக வந்து வந்துச்சு. நான் தான் வந்து இந்த ஸ்லைமை கெடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையா வந்து ஊற்றிடாதீங்க. நிறையா ஊற்றுனீங்கன்னா ஸ்லைம் வந்து வரலை. கொஞ்சமாக ஊற்றினா தான் வந்து ஸ்லைம் வந்து வருது. இப்போ பெயிண்ட்லாம் ஊற்றி பார்த்தா அப்பயும் வந்து வரல, உதிரியாக தான் வந்து இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கிராஃப்ட் வீடியோலாம் வரும், தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.